ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம் பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மே 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதல் பகுதியில் 9ஆம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான ரிஷபத்தில் திக்பலத்துடன் இருப்பது ஒரு சாதகமான அமைப்பு. மற்ற கிரக சஞ்சாரங்கள் சரிவர அமையாவிட்டாலும் ராசிநாதன் பலத்தில் வண்டியை ஓட்டலாம். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக அமைகிறது. 2-11 கூடிய புதன் மே 6 வரை மீனத்தில் நீச்சமாகவும் 6 முதல் 24 வரை 9ஆம் இடமான மேஷத்திலும் பிறகு ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார். பண வரவு மே 6க்கு பிறகு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களும் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற தாமதங்கள் ஆகலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். மாணவர்களும் உயர்கல்வி விஷயங்களில் சுயேட்சையாக முடிவெடுக்காமல் பெற்றோர்கள் பெரியோர்கள் வல்லுநர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நன்மை. 3-10 கூடிய சுக்கிரன் மாத முற்பகுதியில் 9ஆம் இடமான மேஷத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான ரிஷபத்திலும் ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையில் இதுவரை இருந்த சுணக்கங்கள் நீங்கி மே கடைசி வாரத்தில் முன்னேற்றம் தெரியும். பெண்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக முயற்சிக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பலவித போராட்டங்களுக்கு பின் முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதமாக இது அமையவில்லை. காதல் முறிவு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லவும். 4-9 கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் இருக்க உடல் நலத்தில் கவனம் தேவை. இரத்த சம்பந்தமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடுமனை வாகனங்கள் வாங்க ஏற்ற மாதம் இல்லை. தாய் தகப்பனார் உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தையால் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் வரலாம். 5-8 கூடிய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் மே 1 முதல் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி இருப்பது நலம். குழந்தைகள் உடல் நலத்திலும் கவனம் கொண்டு உடனடி மருத்துவ ஆலோசனை எடுப்பது நலம். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் அந்யோன்யமாகவும் சுமூகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 4ஆம் இடத்துக்கு குரு சனி இருவரது பார்வையும் விழுவதால் நன்மை தீமை கலந்த பலன்களாக இருக்கும். சுக சௌகரியங்களிலும் வீடுமனை விஷயத்திலும் நன்மை தீமை கலந்த பலன்களாக இருக்கும். தாயின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிது. பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். 6-7 கூடிய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக உள்ளார். கூட்டுத் தொழில் நன்மை தராது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீலிங் செய்வது நன்மை தரும். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம் உங்கள் ராசியான சிம்மம் 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. எனவே தாய் தந்தை இருவருமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். உடல்நிலையில் கவனம் தேவை. 7இல் கண்டச்சனியோடு 8இல் செவ்வாய் ராகுவும் இருப்பதால் எது வந்தாலும் உடனடி மருத்துவ ஆலோசனை நன்மை தரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். 2இல் இருக்கும் கேத்துவால் உணவு வகையிலோ குடிக்கும் தண்ணீர் மூலமாகவோ அலர்ஜி ஏற்படலாம். அவுட் சைட் ஃபுட்டை தவிர்ப்பது நன்மை தரும். ராகு கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 கூடிய சந்திரன் 6ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. மருத்துவ செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்க முடியாது. ராசிநாதன் சூரியன் சுக்கிரன் தவிர மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாததால் தெய்வ வழிபாடு மூலம் மாதத்தை கடத்துங்கள். ஆதித்ய ஹிருதய பாராயணமும் பிரதோஷ வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மே 5-6. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும்.
நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.